ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் ஜோனை விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் டிஎம்இ அஃபிலியேட்டட் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதில் படித்தாலுமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2017க்கான சிலபஸ். ஒரே சிலபஸ் தான், அதனால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கவர் ஆகும். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோன விகாஸ். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறது டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ். ரெகுலேஷன் 21க்கும் ரெகுலேஷன் 17 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். ரெகுலேஷன் 21றவங்க வந்து இப்போ கரண்டாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெகுலேஷன் 17 வந்து அரியர் இருப்பாங்க. ஸோ இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே டாபிக் தான், டாப்பிக்கில் வந்து மாறல. இந்த டாபிக் ரெடி பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் அருள் ஜான்சன் சார். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கைட்லைன்ஸும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு அருள் ஜான்சன் சார். இப்போ நம்ம ஒரு யூனிட் பார்க்க போகிறோம். யூனிட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அந்த யூனிட்டில் டேட்டா புக் எந்த பேஜில் நம்பரில் இருக்குது, ஃபார்முலா இருக்கான்றதை பற்றி நம்ம 2 மார்க் இருக்கான்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட்டாக ஏஐ பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ யூனிட் 1 பார்த்திங்கன்னா ஸ்டடி ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது. ஸ்டடி ஸ்ட்ரெஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, ஆனால் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் டாபிக்ஸ் நிறையா படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் 4 டாபிக் இருக்குது. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், எக்ஸென்ட்ரிக் லோடிங், கர்வ்ட் பீம், ஃபெயிலியர் தியரி. இந்த 4 டாப்பிக்கில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஃபெயிலியர் தியரி வந்து கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க. ஆனாலும் சில சமயங்களில் இந்த எக்ஸென்ட்ரிக் லோடிங், கர்வ்ட் பீம்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில சமயங்களில் ஸ்பிட் அப் கேட்டாலும் கேட்கலாம். அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கும்போது 4 டாபிக் படிக்கணும். அதில் முக்கியமாக படிக்க வேண்டியது வந்து பிரின்சிபல் தெரியும், ஃபெயிலியர் தெரியும். நீங்கள் செகண்ட் ஹாஃப்ன்றது வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸில் சாரி 2 டாபிக் தான். ஒன்று வந்து குட்மேன் தியரி, இன்னொன்று சோடபெக் தியரி. இதுலேருந்து மட்டும்தான் கொஷின் வரும். இந்த 2 தியரி ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி தெரியுமா கொஷின் அட்டன் பண்ணிடலாம். உறுதியாக இந்த டாபிக் இல்லாத கொஷினே பார்க்க முடியாது, கம்பல்சரி இருக்கும். ஆனால் என்னென்னா குட்மேன் சோடபெக் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் இருக்க எல்லா ப்ராப்ளமும் நீ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கொஷினை பார்த்தவொடனே இது குட்மேன்லாம் தான் வருது, இது சோடபெக்லாம் வருதுன்றது ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரிங்களா? அப்படி தெரியும் அப்படின்னா தாராளமாக செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். இது ஃபஸ்ட் ஹாஃப் படிக்க போகிறீங்களா, செகண்ட் ஹாஃப் படிக்க போகிறீங்களா யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிஎஸ்டி டிசைன் டேட்டா புக்கில் எந்த பேஜில் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் எடிஷன் வச்சிருந்தாலும் சரி, இல்லை பழைய எடிஷன் புக் வச்சிருந்தாலுமே நம்ம பேஜ் நம்பர் எதுவும் மாறாது, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 1ல் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இதில் இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 7.1 7.2 வரைக்கும் இருக்கும். ஃபெயிலியர் தியரி அதோட இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா 7.3 இருக்கும். வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, குட்மேன் சோடபெக் தியரி வந்து 7.4லையும் 7.6லையும் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து ஃபார்முலா 7.6ல் பார்த்தீங்கன்னா சோடபெக் குட்மேனோட ஃபார்முலா எல்லாமே இருக்கும். நிறையா ஃபார்முலா இருக்கும். அதில் எந்த ஃபார்முலா வந்து ப்ராப்ளம் சூட் ஆகுது அப்படின்றத பற்றி கிவன் டேட்டா வச்சு இல்லை கேட்குறத 2 ஃபைண்ட் வச்சு உங்களால் கண்டுபிடிக்க தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 7.4 7.6 யூஸாக இருக்கும். கர்வ்ட் பீமில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து 6.2 6.3 டேட்டா இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் அண்ட் கப்ளிங்ஸ். இந்த டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஏன்னா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்கும், ரொம்ப நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலை. நம்ம கப்ளிங்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கப்ளிங் ஏன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கப்ளிங்கில் வந்து எல்லா டேட்டாவுமே வந்து டேட்டா புக்கில் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கப்ளிங்கில் வந்து கீயும் டிசைன் பண்ணணும், கப்ளிங் டிசைன் பண்ணணும். ஒரு செமஸ்டர் 2 செமஸ்டருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கீ மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு கப்ளிங் கேட்காதனால ஸ்டூடெண்ட்ஸ் தெரியல. கப்ளிங் மட்டுமே, அதாவது நீங்கள் ஒரு ஃப்ளாஞ்ச் கப்ளிங் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீயை டிசைன் பண்ணிட்டு மட்டும்தான் கப்ளிங் டிசைன் பண்ண முடியும். ஆனால் கீயை மட்டும் டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த எக்ஸாமில். அவங்களுக்கு இதுதான் கேட்குறாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் அட்டன் பண்ணவே இல்லை அந்த எக்ஸாம் கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து 30 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கீயை சால்வ் பண்ணுறது வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும். அது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் கீ கேட்குறாங்களா, கப்ளிங் கேட்குறாங்களா, 2 சேர்த்து கேட்குறாங்கன்றது கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கப்ளிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கப்ளிங் படிக்கணும் அப்படின்னா ஃப்ளாஞ்சு கப்ளிங் படிக்கணும், மஃப் கப்ளிங் படிக்கணும், அப்புறம் மரைன் கப்ளிங், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் புஷ்டு பின். சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம கம்பல்சரி படிச்சுக்கணும்.
இப்போ யூனிட் டூவில் வந்து டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் கப்ளிங் பார்த்தோம் இல்லையா? டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் போய் நம்ம பார்க்கல, கப்ளிங் மட்டும் தான் பார்க்குறோம். இந்த கப்ளிங் வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்கும் அப்படின்னா, கப்ளிங்கோட இமேஜஸ் இருக்கும், கப்ளிங்கோட ஃபார்முலா இருக்கும். அது 7.133லேருந்து 7.138 வரைக்கும் இருக்கிற பேஜில் மட்டும்தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், கப்ளிங் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 3 பார்க்கலாம். ஸோ யூனிட் 3 வந்து டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஜாயிண்ட்ஸ். ஸோ டெம்பரரி ஜாயிண்ட் அப்படின்னா வந்து போல்டட் ஜாயிண்ட், நக்கிள் ஜாயிண்ட், கார்டர் ஜாயிண்ட். பெர்மனன்ட் ஜாயிண்ட் அப்படின்னா ரிவர்டட் ஜாயிண்ட், வெல்டட் ஜாயிண்ட்ஸ். இதில் போல்டட் ஜாயிண்ட்ஸும் ஈஸி தான், அதாவது வெல்டட் ஜாயிண்ட்ஸ் ஈஸி தான். ஆனால் போல்டட் ஜாயிண்ட்டில் நிறைய கண்டிஷன்ஸ் கேட்கலாம். அதாவது போல்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம், இல்லை வெர்டிக்கலாக இருக்கலாம், கிராஸாக இருக்கலாம், வாலில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஹரிசாண்டலாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இது நிறைய கண்டிஷன் இருக்குனால போல்ட்டில் எல்லா கண்டிஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நக்கிள் ஜாயிண்ட் ஈஸி தான். சரிங்களா? உங்களுக்கு போல்ட்டில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா போல்ட் ஜாயிண்ட் பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த பக்கம் செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா ரிவர்டட் ஜாயிண்ட் ஈஸியாக தான் இருக்கும். வெல்டட் ஜாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவுமே டேட்டா புக்கில் இருக்கும், ஃபார்முலாவும் இருக்கும். 2 மார்க்ஸ் சில சமயம் வெல்டிங்கில் கேட்டாலுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம டேட்டா புக் பற்றி பார்த்துடலாம். ஸோ டேட்டா புக்கில் டிசைன் ஆஃப் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஜாயிண்ட்ஸில் நக்கிள் ஜாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நக்கிள் ஜாயிண்ட் அண்ட் கார்டர் ஜாயிண்ட் வந்து 7.139லையும் 7.140லையும் இருக்கும். நக்கிள் ஜாயிண்டோட இமேஜ் இருக்கும், நக்கிள் ஜாயிண்டோட ஃபார்முலா இருக்கும். ரெண்டுமே வந்து 139லையும் 140லையும் இருக்கும் 7th சாப்டரில். அடுத்து ரிவர்டட் ஜாயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா 7.124ல் இருக்கும். 2 மார்க் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரிவர்டட் ஜாயிண்ட் 2 மார்க் கேட்டாங்கன்னா 7.124க்கு அட்டன் பண்ணிடலாம். வெல்டிங் பற்றி கேட்டாங்க அப்படின்னா வெல்டிங்கோட எல்லா எல்லா டைப் ஆஃப் வெல்டிங் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் வெல்டிங்கோட இமேஜஸ் இருக்குது, ஜாயின்ட்ஸ் இமேஜஸ் இருக்குது, அதோட ஃபார்முலா இருக்குது. வெல்டிங்கோட 2 மார்க் இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னா 11.1லேருந்து 11.6 வரைக்கும். சரிங்களா? 11.1 11.6 வரைக்கும் வெல்டிங்கை பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் வெல்டிங், ஃபார்ம்ஸ் ஆஃப் எது கேட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம யூனிட் 4 பார்க்கணும். யூனிட் 4 பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஃப்ளைவீல்ஸ். இந்த ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஃப்ளைவீலில் நம்ம ஃப்ளைவீலை பற்றி பார்க்கல. ஏன்னா ஃப்ளைவீல் கொஞ்சம் நிறையா அதுக்கு வந்து டேட்டா புக்கில் இருந்தாலும் கூட இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளைவீல் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸ்ப்ரிங்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரிங்ஸில் 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், இன்னொன்று லீவ் ஸ்ப்ரிங். இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு, லீவ் ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவும் டேட்டா புக்கிலே இருக்குது. சரிங்களா? அதனால் ஈஸியாக பார்க்கலாம். இந்த ஹெலிக்கல் அண்ட் லீவ் ஸ்ப்ரிங்கில் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். லீவ் ஸ்ப்ரிங் கேட்குறாங்க, அதனால் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் மட்டும் ஃபஸ்ட் நல்லா பார்த்துட்டு கடைசியாக லீவ் ஸ்ப்ரிங் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இதில் அட்டன் பண்ணிடலாம். நம்ம ஃப்ளைவீல் பார்க்கல. இப்போ டேட்டா புக்கில் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். லாஸ்ட்டாக யூனிட் 4 5 சேர்த்து ஒரே தான் பார்த்துலாம், டேட்டா புக் பார்த்துடலாம். அடுத்து வந்து டிசைன் ஆஃப் பியரிங்ஸ். இந்த பியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பியரிங் இருக்குது. ஒன்று வந்து ஜேர்னல் பியரிங், இன்னொன்று பால் பியரிங், ரோலர் பியரிங். ஸோ ஒன்று ஜேர்னல் பியரிங் படிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த பால் பியரிங் படிக்கலாம். ரோலர் பியரிங் பால் பியரிங் மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தான் வந்து யூனிட் 1லேருந்து 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இப்போ நம்ம வந்து பிஎஸ் டேட்டா புக்கில் பார்த்துலாம் என்ன பேஜ் கவர் ஆகும்ட்டு. இப்போ யூனிட் 4 வந்து டைட்டில் வந்து பார்த்தோம்னா எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ். அதில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 7.100லேருந்து 7.101 வரைக்கும் இருக்கணும். ஃபார்முலா ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? லீவ் ஸ்ப்ரிங்கில் கேட்டாங்க அப்படின்னா 7.104 இருக்கும். ஃப்ளைவீலில் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ளைவீல் நம்ம படிக்கலை. ஃப்ளைவீலில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 7.120ல் ஃபார்முலா இருக்கும். ஃப்ளைவீலில் இருக்கிற 2 மார்க் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். யூனிட் 5ல் பியரிங் சொன்னோம் இல்லையா? அப்போ ஜேர்னல் பியரிங் எடுத்தோம் அப்படின்னா 7.30லேருந்து 7.41 வரைக்கும் ஜேர்னல் பியரிங் இருக்க எல்லா 2 மார்க்கும் படிக்கலாம். டேட்டா இருக்கும், ஃபார்முலா இருக்கும். சரிங்க? 7.30 7.41 வரைக்கும் 2 மார்க் ஜேர்னல் பியரிங் கேட்க 2 மார்க் இருக்கும். பால் பியரிங் அண்ட் ரோலர் பியரிங் பார்த்தோம்னா 4.1லேருந்து 4.16 வரைக்கும் இருக்கும். இதில் முக்கியமாக நமக்கு தேவையான பால் பியரிங் படிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான செக்ஷன் வந்து 4.1, 4.2 அண்ட் 4.4ல் மட்டும்தான் இருக்கும். மற்றது எல்லாமே 2 மார்க் நீங்கள் மற்றதை பார்த்துக்கலாம். அதாவது ப்ராப்ளம்க்கு தேவையான பேஜ் வந்து 4.1, 4.2 அண்ட் 4.4 இது மட்டும்தான். இப்போ நம்ம இந்த யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அருள் ஜான்சன் சாரோட ஹெல்ப்பில் பார்த்துருக்கோம். இப்போ ஏஐ யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் கரெக்டான ஆன்சர் கண்டிப்பாக வராது. இந்த ஏஐ
நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ப்ராப்ளமேட்டிக்கில் கரெக்டாக ஆன்சர் வராது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் கேட்டாலுமே கரெக்டான சாய்ஸ் கொடுக்காது. டேட்டா புக் பேஜ் நம்பர் கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி இவ்வளோ அக்யூரேட்டாக பேஜ் நம்பர் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஏஐ நீங்கள் ப்ராப்ளமேட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிலை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டேட்டா புக்கோ இல்லை தனியாக ஒரு புக் எடுத்து பாருங்கள். அந்த புக்கில் இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பழசு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு அதை சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஐயில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏஐயில் நீங்கள் ஸ்டெப்ஸு கரெக்டாகான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு கேட்குற ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்குமான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் அது கொடுக்குற ஆன்சர் வந்து மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கும் ப்ராப்ளமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ டிஎம்இ நிறைய கேட்டதுனால நம்ம டிஎம்இ வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. டேட்டா புக்கு, பேஜ் நம்பர், ஃபார்முலா, 2 மார்க் எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்கள் படித்து நல்லா மார்க் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.